திடீரென இந்த ஒரு நேர்காணல் என்னென்னு சொன்னால் மதிவண்ணன் என்றவர் அவரை சந்திச்சேன். அவர் இந்த என்னோட இருந்தார் இந்த வீட்டில். நான் மோட்டர் பைக் வைக்க வீட்டில் தான் அவர் நின்று அவர் நினைக்கிறேன் அவங்களோட உறவினர்களாகத்தான் அவங்க இருக்கணும். அப்போ அவரோட நான் கதைகளை தொடுத்து கொண்டு போயிருந்தேன். நான் தொடுவுக்குள்ளே வந்தது இவர் கச்சேரியில் மாவட்ட செயலகத்தில் இவர் ஏஓவாக இருக்கார் என்கின்றது அறிஞன். அதுக்கு பிறகுதான் இவரோட நான் நீண்ட நேரம் கதைச்சு கொண்டிருந்தேன். அதாவது பிரதேச செயலாளர்களாக இருந்தவர்கள் இருப்பவர்கள் அரசாங்க அதிபர்கள் எல்லாரையும் பற்றி நான் அவரோட திறமைகளை பற்றி நான் இவரோட பேசிக்கொண்டிருக்கலான்னு சொன்னார். நான் சொன்ன கங்கேஸ்வரன் என்பவர் தான் மட்டக்களப்பு மஞ்சந்தோடுவா டெக்னாலஜியில் இப்போ ரெஜிஸ்ட்ராராக இருக்கார் என்று சொல்ல இவர் சொன்னார். நானும் ரெஜிஸ்டராக இருந்தேன். ரவிச்சந்திரன் பாஸ்கரன் சோமசூரியம் போன்றோர் அதிபர் அறிக்கைக்குள்ளே செய்யப்படும். அப்போ தான் எனக்கு எண்ணத்துக்கு கொண்டு தோன்றிக்கு நானும் அதோட தொடர்புடைய ஆள் என்றபடியாக நான் இந்த நேர்காணலை மேற்கொள்ள வேணும் என்கின்ற ஒரு ஆர்வம் அந்த வரையில் பார்க்கக்குள்ள மதிவண்ணன் அவர்களே, நீங்கள் முகாமைத்துவ சேவையில் எத்தனை ஆண்டு சேர்ந்தீர்கள்? 1994 6ஆம் மாதம் 8ஆம் தேதி. எங்கெங்கெல்லாம் வேலை செய்தீர்கள்? நான் ஒரு 10 வருஷம் மண்முனை தென்மேற்கு பட்டிப்படை பிரதேச செயலகத்தில் வேலை செய்தேன். அதுக்கு பிறகு மாவட்ட செயலகம் கச்சேரியில் ஒரு 2012 இருந்து 2005 இருந்து 2011 வரைக்கும் மாவட்ட செயலகத்தில் வேலை செய்துட்டு பிறகு திரும்ப கல்வி அமைச்சுக்கு ஒரு இடமாற்றம் பெற்று அங்கே ஒரு 3 வருஷம் வேலை செய்து. திருவண்ணாமலையிலையா? இல்லை, கொழும்பு விசுறுப்பாய வேலை செய்துட்டு பிறகு திரும்ப எனக்கு அங்கே இருக்கும்போது தான் இந்த முகாமைத்துவ உதவியாளர் சேவையினுடைய அதிசிறப்பு போட்டி பரீட்சையில் எனக்கு நியமனம் கிடைச்சி நான் மாவட்ட செயலகத்துக்கு திரும்பவும் நான் மாவட்ட செயலகத்துக்கு முகாமைத்துவ உதவியாளர் முதலாந்தரத்தில் அங்கே இருக்கும்போது இந்த பரீட்சையில் சிக்கியதன் அடிப்படையில் மஞ்சந்தொடுவாய் தொழில்நுட்ப கல்லூரிக்கு பதிவாளராக 2016ஆம் ஆண்டு நான் நியமனம் பெற்று சென்றேன். பிறகு அங்கேருந்து 2016 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் திரும்பவும் அங்கே ஒரு 6 வருஷ சேவையை பூர்த்தி செய்ததன் பின்னர் மாவட்ட செயலகத்தினுடைய நிர்வாக உத்தியோகத்தராக இப்போ கடமையை புரிஞ்சு கொண்டிருக்கிறேன். உண்மையாக பார்க்கக்குள்ள உங்களுடைய அனுபவத்தை எடுத்து சுற்றி வரக்குள்ள அரவுண்ட் த ஸ்ரீலங்கா மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட் சர்வீஸ் என்று பார்க்கக்குள்ள மதிவண்ணன் அதாவது பிரதேச செயலகங்கள் மாவட்ட செயலகங்கள் கல்வி அமைச்சென்றெல்லாம் வேலை செய்திருக்காரு. அந்த வகையில் பார்க்கக்குள்ள நீங்கள் யார் பிரதேச செயலாளர் கீழே வேலை செய்தீர்கள், எங்கே வேலை செய்தீங்க? நான் முதல் மண்முனை தென்மேற்கு பட்டிப்படை பிரதேச செயலகத்தில் வேலை செய்யும்போது அப்போது இப்போ ஓய்வு பெற்ற சிவநாதன் சாரோட வேலை செய்தேன். அதுக்கு பிறகு உதயகுமார் சார், அதுக்கு பிறகு அமல்நாதன் சாரோட வேலை செய்து கொண்டிருந்தேன். அதுக்கு பிறகு தான் நான் மாவட்ட செயலகத்துக்கு இடமாற்றம் பெற்று வந்தேன். மாவட்ட செயலகத்தை நான் வரும்போது அருமநாயகம் ஐயா சுந்தரம் அருமநாயகம் ஐயாவுக்கு ஜியாக இருந்தார். அதுக்கு முந்தி சண்முகம் வேல்முருகு சண்முகம் சார் ஜியாக இருந்தார். அதுக்கு பிறகு புண்ணியமுத்து சார் ஜியாக இருந்தார் அவருடைய காலம். அதுக்கு பிறகு சார்ல்ஸ் அம்மணி இருக்கும்போதும் கொஞ்சம் காலம் வேலை செய்திருந்தேன். சார்ல்ஸ் அம்மணியோட வேலை செய்த பிறகு தான் நான் அங்கே கல்வி அமைச்சுக்கு இடமாற்றம் பெற்று சென்றேன். நீங்கள் இருக்கக்குள்ள கல்வி அமைச்சர் யார்? கல்வி அமைச்சரான பந்துல குணவர்தன் சார். பந்துல குணவர்தன் கல்வி அமைச்சராக இருந்த காலத்தில் அங்கே 3 வருஷம் விளைஞ்சிருக்கிறீங்க. ஆமாம். இப்போ இந்த முகாமைத்துவ உதவியாளர் சேவையிலிருந்து தான் இவ்வளவு உயர்ந்து போய் நீங்கள் எஸ்எல்ஏஸில் போய் பிரதேச செயலாளர்களாக கூட அல்லது நிர்வாக சேவை உத்தியோகத்தர்களாக கூட மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஆகவே இந்த மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட் சர்வீஸாக பிரவேசிக்கிற முதலாவதில் பிரவேசிக்கிற ஒவ்வொருவர் தங்களுடைய நிர்வாகத்தை செய்யக்குள்ள எந்தெந்த விடயங்களை அவர் கருத்தில் கொள்ளணும்? ஆரம்ப கட்ட காலத்தில் இந்த முகாமைத்துவ சேவை என்பது ஒரு மிக உன்னதமான, அதாவது இலங்கையில் இருக்கின்ற அரசாங்க சேவைகளில் மிக பழமையான ஒரு சேவையாக இருந்தது. அப்போது அதை கிளரிக்கல் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க, எழுதுவினிய சேவைன்னு சொல்லி. அது பிறகு சில பரிமாற்றங்கள் அதில் இருந்து தங்களுடைய சேவைகளை சிறப்பாக செய்து அனுபவம், மொழியறிவு, வேலை தேர்ச்சி எல்லாம் பெற்ற வகையில் உதவி அரசாங்க அதிபர்களாகவும் அதற்கு பிறகு அரசாங்க அதிபர்களாகவும் கடமையாற்றக்கூடிய ஒரு ஆளுமையையும் திறமையையும் தகமையையும் இந்த முகாமைத்துவ சேவை அதனுடைய வேலை திறன் எல்லாம் ஒவ்வொரு உத்தியோகத்தருக்கும் வழங்கக்கூடிய ஒரு சிறப்பு மிக்கது இந்த முகாமைத்துவ சேவை.
ஆனாலும் பிற்பட்ட காலங்களில் இலங்கை நிர்வாக சேவையினுடைய ஆட்சேர்ப்பு திட்டங்கள் விரிவுபடுத்தப்பட்டு அதற்கென சிறப்பாக உத்தியோகத்தர்களை அதிகம் பேரை உள்வாங்கக்கூடிய ஆட்சேர்ப்பு செய்யக்கூடிய நிலைமைகள் வந்த பின்னர் தான் இந்த முகாமைத்துவ சேவையினுடைய அதுக்கு இருந்த அந்த மவுஸ் கொஞ்சம் குறைஞ்சி அந்த மட்டத்தோடையே அவங்க இருந்து ஓய்வு பெறக்கூடிய ஒரு நிலப்பாடு இப்போ வந்திருக்குது. மற்றும்படி அவர்கள் செய்கிற வேலை அதனுடைய தரம் எல்லாம் இந்த ஒரு மாவட்ட நிர்வாகத்தில் எந்த நிலைமைக்கும் நிர்வாகத்தை கொண்டு நடத்தக்கூடிய ஒரு சிறப்பு தேர்ச்சி அவங்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்குது என்றது குறிப்பிடத்தக்கது. அதாவது பார்க்கக்குள்ள நீங்கள் இப்போ வடிவாக அழகாக கேட்குறேன்டா, முன்னாள் பிரதேச செயலாளர்கள், முன்னாள் அரசாங்க அதிபர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் செயலாளர்கள், முன்னாள் உதவி செயலாளர்கள் என்கின்ற போது நீங்கள் அடுக்கிக் கொண்டே போவீர்கள். நீங்கள் கூறிய விடயம் இறுதியாக ஒரு விடயத்தை கூறினீர்கள். அதாவது ஒருவருக்கு இந்த முகாமைத்துவ சேவையில் உட்பிரவேசிக்கின்ற போது அதாவது மொழி தேர்ச்சி, அனுபவம், ஆளுமை இருந்தால் அதிகளவு முன்னேறக்கூடியதாக இருக்கும். இந்த சேவையை நாங்கள் மென்மேலும் இதனூடாக மேல்மேலும் பல படிகளில் ஏணிகளில் ஏற முடியும். நிர்வாக சேவை உத்தியோகத்தர் மாத்திரம் இல்லை, இலங்கை நிர்வாக சேவை அதிகாரியாக கூட வர முடியும் என்கின்ற விடயத்தை சொல்வது மாத்திரங்களுடைய உங்களுடைய முகாமைத்துவ சேவையானது ஆரம்பத்திலே கிளரிக்கல் சர்வீஸாக இருந்தது என்று சொல்லி தட்டிச் சென்றீர்கள், தொட்டு சென்றீர்கள். நான் உங்களை விட்டுவிடவில்லை. இதே இடத்தில் சந்திக்கின்ற போது விட்டு செல்லாமல் இந்த நேர்காணலை என்னோடு ஈடுபட்டமைக்காக, அதாவது மண்டூர் முருகப்பெருமாயின் சன்னிநாதத்துக்கு வந்து தீர்த்தமாடிய பின்பு இந்த உங்களுடைய வீட்டில் நான் மோட்டார் சைக்கிள் வைத்தபோது நான் உங்களை திடீரென கண்டு இந்த நேர்காணலில் இணைத்து கொண்டமைக்கும் உங்களுடைய விரிவான பதிலுக்கும் நன்றி கூறி, உங்களிடம் அதிகமாக இருக்கிறது, உங்கள் பானையில் நிறைய இருக்கிறது நிர்வாகம், அகப்பையில் அள்ளி தருகிறீர்கள். மீண்டும் ஒரு முறை அகப்பையில் அள்ளுவதற்காக சந்திக்கும் வரை வணக்கம், நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.